ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில நெறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதேபோல பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு எப்போ ஓப்பன் ஆகும், வித்ட்ராவல் எப்போ ஃபினிஷ் ஆகும், எப்போ வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா வரும், அதேபோல என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே ஆகுது, இந்த மாரி நெறைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐல ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அவங்களோட பிளான் என்ன, என்ன போட்டிருக்காங்க, என்னவா இருக்க போகுது, நீங்க எஸ்பிஐல கன்டின்யூ பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் டீடைலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அப்ப இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் சம்பந்தமாகவும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ ஆச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, அத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வித்ட்ராவல் பத்தி நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல ஃபியூச்சரா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, எவ்வளவு அமௌண்ட் குடுக்க போறாங்க, என்னென்ன கண்டிஷன்ல வந்திருக்கு, சேல்ஸ் டீம்ல என்ன மாற்றம் வந்திருக்கு, ப்ரமோஷன் டீம்ல என்ன மாற்றம் வந்திருக்கு, மைக்ரோ டாஸ்க்ல என்ன மாற்றம் வந்திருக்கு, யாரெல்லாம் தூக்க போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வித்ட்ராவல் அப்டேட். ஏன்னா நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் சம்பந்தமா தான் நம்ம அப்டேட் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நெறைய பேர் ஒரு குழப்பத்துல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நான் மெயில்ல பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் குடுத்திருந்தேன், எனக்கு இன்னும் வரல. 13 பாயிண்ட்ல ரிஜெக்ட் பண்ண அதுவும் எனக்கு இன்னும் வரல. ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு இன்னும் வரல. பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிருச்சுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் மெம்பர் கரெக்ட்டா ரிஜிஸ்டர் மெயில்லேருந்து பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அதேபோல 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் ஓகேங்களா? அவங்களுக்குமே மேக்ஸிமம் அக்ரீமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு அவங்களும் மேக்ஸிமம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பெண்டிங் இருக்கு. இந்த வீக்கெண்டுக்குள்ள பெண்டிங் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ருவாங்க. ஓகேங்களா? அப்போ வித்ட்ராவல் சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் மெயில் பிளஸ் அந்த 13 பாயிண்ட் ஓகேங்களா? இது முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த வீக் எண்டுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது ரீஃபண்ட் டீம். அந்த ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் எண்டுல உங்களுக்கு அக்ரீமெண்ட் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் குடுக்க போறாங்க. நீங்க ரெடியா இருந்துக்குங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துட்டோனே அத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே சைன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துரும். ஓகேங்களா? அப்ப இந்த வீக் எண்டுல உங்களுக்கு ரீஃபண்ட் மெம்பரா இருக்கீங்க, ரீஃபண்ட் டீம் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீக் எண்டுல உங்களுக்கு அக்ரீமெண்ட் ஃபார்ம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. நான் பிளாக்ல இருக்கேன் ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்பீங்க. பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இந்த மாசம் 25 ஓகேங்களா? 25ஆம் தேதி இல்ல ரீஃபண்ட் மெம்பர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துரும். பிளாக்டு மெம்பர்ஸ் நீங்க தாராளமா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கேர் ஓப்பன் ஆகப்போது. டவுன்லோட் பண்ற அதாவது அக்ரீமெண்ட் டவுன்லோட் பண்ற அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு குடுக்க போறாங்க. அப்போ ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீக் எண்டுல உங்களுக்கு குடுப்பாங்க. அக்ரீமெண்ட் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன். பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வரப்போது. இதுதான் பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் சம்பந்தமான ஒரு அப்டேட். ஓகேங்களா? வித்ட்ராவல பொறுத்தவரைக்கும் எப்ப ப்ரோ எல்லாருக்கும் போட்டு முடிப்பாங்க? அது ரீஃபண்டா இருக்கட்டும், இல்ல நார்மலா வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்ததா இருக்கட்டும், இத எப்போதான் ப்ரோ போட்டு முடிப்பாங்க அப்டின்னா, இன்னைக்கு டேட் என்னது 14 ஓகேங்களா? அப்ப இன்னையிலிருந்து கால்குலேஷன் பண்ணிக்கங்க. இன்னையிலிருந்து கரெக்ட்டா 30 நாள். அப்போ கரெக்ட்டா 1 மாசம். அப்ப நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மாசம் உங்களுக்கு இதே 14ஆம் தேதி அன்னைக்கு ரீஃபண்ட் யாரும் போகாம இருக்காது. அதேபோல பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் டாஸ்க் அமௌண்ட் இன்னும் வரல. அந்த மாரி அமௌண்ட் பிரச்சனையும் இருக்காது. நீங்க வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தீங்க. அந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இந்த 30 நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லங்க ஃபினிஷா பண்ணிருவாங்க சொல்றாங்க. எல்லாருக்குமே இப்ப பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாள்ல ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே குடுத்துருவோம். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் குடுத்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவாதத்த பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னும் அந்த 7 டேஸ் அதாவது அந்த பல்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா? அது இன்னும் அப்ரூவல் கிடைக்கலன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு அவங்க 3000 பேருக்கு 4000 பேர் போட்டுருக்காங்க. இதே போல அவங்க தொடர்ச்சியா போட்டிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் எல்லாருமே போட்டு முடிச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்ப அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அதாவது டிசம்பர் 15 ஓகேங்களா? டிசம்பர் 14 சொல்லியிருக்காங்க. 15 ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கும், வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கிளியர் ஆயிடும். இன்னும் 30 நாட்கள்ல. ஓகேங்களா? ஓகே. அதே போல பேமெண்ட் உங்களுக்கு வரல. எனக்கு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட்ல ஷோ ஆயிருச்சு ப்ரோ. எனக்கு டேஷ்போர்ட்ல ஷோ ஆயிருச்சு. ஆனா, எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, அங்கேயே உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டேட்மென்ட்டோட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே மெயில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டு திரும்பி அந்த வாலெட்லயே அமௌண்ட் லோட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அப்ப லோட் பண்ணிட்ட பிறகு அடுத்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, குடுக்கக்குள்ள நீங்க இந்த அமௌண்ட் சேர்த்து நீங்க வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்துக்கலாம். இதுல இன்னொரு டவுட் ஒண்ணு வரும் உங்களுக்கு. அடுத்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எப்ப ப்ரோ குடுக்குறதுன்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எப்ப நீங்க குடுக்கணும் அப்படின்னா, அடுத்த பேமெண்ட் எல்லாமே 7 டேஸ்ல உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடும் மாரி. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்த அடுத்த 7 நாள்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்துருங்க. அது எப்போ வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான். அதாவது ரீஃபண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ ஓல்டு வாலெட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கீங்களா, எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான், அடுத்து வித்ட்ராவலும் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பேமெண்ட் எல்லாமே போய் முடிச்சா தான், அடுத்து நம்ம இப்ப இருக்கிற வாலெட்ல அமௌண்ட்ட நம்ம பேமெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்க முடியுங்க. அப்ப இந்த பேமெண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க திரும்பி இப்பயெல்லாம் பேமெண்ட் வாங்க முடியாதுங்க.
நீங்க கண்டிப்பா அடுத்து வித்ட்ரால் இருக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். கண்டிப்பா அந்த ரிக்வெஸ்ட்ட கேன்சல் பண்ணிட்டு, அந்த அமௌண்ட் திரும்பி உங்க வாலெட்ல வந்துரும். அது நீங்க திரும்பி வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த விஷயம். இது வித்ட்ரால் சம்மந்தமா நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா எப்போ வரும், ஏது வரும் எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ எப்போ ப்ரோ ரியல் வொர்க் அப்படின்னு கேட்பாங்க நெறைய பேரு. ரியல் வொர்க் நாளைலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இன்னைக்கு 14 15ஆம் தேதியிலேருந்து ரியல் வொர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப தான் நம்ம ட்ரெய்னிங் பீரியடுக்குள்ளே போக போறோம். மத்த கம்பெனி வொர்க் கூடயே எடுத்து செய்ய போறோம்னு சொல்றாங்க. ஆ இவ்ளோ நாள் மட்டும் செஞ்சது எல்லாமே எஸ்பி உடைய அவங்களுடைய கம்பெனி தான். ஜென்ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் தான். அவங்களோட இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோ ஒர்க் தான் இவ்வளோ நாட்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நாளையிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பீரியடே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்த ஒரு கம்பெனி எடுத்து நம்ம அடுத்தவங்களுடைய கம்பெனி எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, வொர்க் பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். நாளையிலிருந்து தான் நம்மளுக்கு அந்த ட்ரெய்னிங் பீரியடும் ஸ்டார்ட்டும் ஆகுதும் கூட. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அத எப்படி பண்ண போறோம்? என்ன கம்பெனி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா அப்டேஷன் பண்றேன். ஓகேங்களா? அப்ப ட்ரெய்னிங் பீரியட் நம்மளுக்கு நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப பேங்கிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பேங்கிங் இஷ்யூ என்னதான் ஆச்சு அப்படின்னா, முதல்ல பிரச்சனை வந்தது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மேல கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ மேபி ஒரு 1 வருஷம் கிட்ட நம்மள அலைய வச்சுட்டாங்க. எஸ்பிஐ ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சரி பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மொட்டை கடைதாசிங்க. இவங்க ஆல்ரெடி இவங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்கு. ஒரு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி பேமெண்ட் கேட்வே அதாவது பேமெண்ட் எப்படி ஒரு 10,000 பேருக்கு டெய்லி போற மாரி எப்படி ஆப்ஷன் குடுக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க ஏதோ மொட்டை கடைசி போட்டுருக்காங்க. ஏன்னா, எங்க வேணா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். மொட்டை கடைதாசி மாரி. ஸோ அது மாரி நோட்டீஸ் போர்ட்ல இருந்துகிட்டு, அந்த ஆடியோலாம் கேட்டுக்கிட்டு, முதல்ல பிரச்சனை பண்ணவங்களும் நோட்டீஸ் போர்ட்ல இருக்காங்க. இப்ப பிரச்சனை பண்ணவங்களும் நோட்டீஸ் போர்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்ப யாரோ ஒருவர் பண்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப மேபி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த வீடியோல என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்டின்னா, வித்ட்ரால் பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னையிலிருந்து கணக்கு வச்சுக்கங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் வந்துருங்க. அது நீங்க ரீஃபண்டா இருந்தாலும் சரிதான், நீங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தாலும் சரிதான், இல்ல ப்ரோ நான் எனக்கு பேமெண்ட் வரணும் எஸ்பிஐலருந்துன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த மாசம் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள 15ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே ஏ டூ இசட் அமௌண்ட் வந்துரும். சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்டின்னா, நீங்க உங்களுக்கு இப்ப அந்த டேஷ்போர்ட்ல ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு, உங்களுக்கு அடுத்த வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வித்ட்ரால் எப்ப நம்ம குடுக்க போறோம் அப்டின்னா, இந்த வித்ட்ரால் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த வித்ட்ரால் நம்ம குடுக்க போறோம். அதுவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரெய்னிங் பீரியட் நாளைலருந்து ஸ்டார்ட் ஆகுது. புது கம்பெனியோட வொர்க் எடுத்து நம்ம பண்ண போறோங்க. அதுவுமே நாளைலருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகப்போகுது. ஸோ பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் மெம்பர்ஸ். பிளாக்டு மெம்பர்ஸ், ரீஃபண்ட் மெம்பர்ஸ். இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு ரீஃபண்ட் டீம் இருக்காங்க இல்லையா? அந்த ரீஃபண்ட் டீம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள உங்களுக்கு அக்ரீமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. நீங்களுமே அத அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துரும். அதேபோல பிளாக்டு மெம்பர்ஸ்க்கு இந்த மாசம் 25ஆம் தேதி, 26 இல்லன்னா பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு உங்களுக்குமே அக்ரீமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் குடுக்க போறாங்க. உங்களுக்குமே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸும் பண்ண போறாங்க. இப்போ உடனே எல்லாருமே வந்துரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிளாக்ல எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ண போறாங்க. வித்ட்ரால் எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ண போறாங்க. மொத்தமா 0 ஆக்கிட்டு, புதுசா பார்த்தீங்கன்னா, நம்ம இது பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போது இருக்கிற அந்த வித்ட்ரால் சம்மந்தமான அப்டேட், வொர்க் சம்மந்தமான அப்டேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த அடுத்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்டின்னா, எஸ்பிஐல ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறாங்க? சேல்ஸ் டீம் எவ்வளோ இருக்க போது? அதேபோல ப்ரமோஷன் டீம் இல்லன்னு சொல்றாங்க. அது ஏன் இல்லன்னு சொல்றாங்க? ஏன் அமௌண்ட் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சர் பிளான், எஸ்பிஐ உடைய ஃபியூச்சர் பிளான், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது? அத பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.